ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஐ திங்க் யூ திங்க் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் கிராஃபில் செகண்டரி ஆக்சஸ் எப்படி பண்ண போகிறோம், செகண்டரி ஆக்சஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்குது. ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் 1ன்னு ஒன்று போட்டிருக்கோம், ப்ரொடக்ஷன் 2ன்னு ஒன்று போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் 1ன்னு ஒன்று போட்டிருக்கோம், ப்ரொடக்ஷன் 2ன்னு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான கிராஃப் தான் இங்கே போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் எனக்கு இப்போ இந்த பிளானையும் சேர்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுனா, இப்போ இந்த பிளானை சேர்க்கறதுக்கு வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சேஞ்ச் டிசைன், சார்ட் டிசைன் அதில் போயிட்டு செலக்ட் டேட்டா, அதில் வந்துட்டு செலக்ட் கொடுத்தோன்னா ஆட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை ஆட் டேட்டா கொடுக்கணும். ஸோ சீரீஸோட நேம் என்னன்னு கேட்கும். நேம் வந்து பார்த்திங்கன்னா பிளான், ஹெட்டிங் தான் நேம். நெக்ஸ்ட்டு என்ன சீரீஸில் எடுக்க போகுது, அப்போ வந்து இந்த டேட்டாவை கொடுக்கணும். இந்த டேட்டா தான் கொடுக்க போகும். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னா இது இங்கே வந்துடும். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் இங்கே 3வது ஒன்று வந்துருச்சு பாருங்கள். இதோ இருக்கா, இதுதான் இந்த 3வது பார் தான் வந்து பிளான். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ஆக்சுவல்ஸும் பாராகவே இருக்குது, பிளானும் பாராகவே இருக்குது. ஸோ தனியாக ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமோ அதை மட்டும் தனியாக எடுக்கணும். லைக் இப்போ பிளானை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்போது இந்த பிளானுக்கான இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பிளானை செலக்ட் பண்ணுறோம், பிளானுக்கான பாரை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிளிக் பண்ணி சார்ட் சீரீஸ் டைப் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டோன்னா ஸோ இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் இப்போ சீரீஸ் நேம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் சீரீஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செகண்டரி ஆக்சஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சீரீஸில் இல்லாத ஒரு டேட்டாவை செகண்டரி ஆக்சஸில் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அங்கே போய்ட்டு நமக்கு என்ன செகண்டரி ஆக்சஸில் வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணோம். நமக்கு இப்போ பிளான் வந்து செகண்டரி ஆக்சஸாக வேணும். அதனால் பிளானில் இருக்கக்கூடிய அந்த கிளஸ்டர்டு காலம் வந்து ஒரு லைன் ட்ராயிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் கொடுத்துட்டோன்னா அது வந்து இது மாதிரி ஆகிடும். இப்போ இது மாதிரி ஆனாலும் தனியாக ஒரு லைனாக தான் தெரியுமே தவிர இது என்னன்றது யாருக்குமே தெரியாது. வேற இதே செகண்டரி ஆக்சஸ்ன்னு கொடுத்தோன்னா எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். செகண்டரி ஆக்சஸ் கொடுத்தோன்னா இங்கே தனியாக ஒரு ஒய் ஆக்சஸ் ஒன்று வந்துடும். இந்த லெஃப்ட் சைடு ஒய் ஆக்சஸ் வந்து ப்ரொடக்ஷன் என்ன போயிருக்கு அதோட சீரியல் நம்பருக்கான ஒய் ஆக்சஸ். ரைட் சைடில் இருக்க ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம போட்டிருக்க இந்த ப்ரொடக்ஷன் பிளானுக்கான ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த பிளானுக்கு அகென்ஸ்டாக இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆக்சிஸை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது செகண்டரி ஆக்சிஸ்க்கானது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், கொலீக்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஐ திங்க் யூ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.